இந்த விருச்சிக ராசி நண்பர்களைப் போல உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷமும் நீங்க உழைப்பீர்கள், கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற ஆண்டாக இருக்கு. உங்க 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசுவே, அது மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. பொதுவா இந்த விருச்சிக ராசியில பிறந்த வாழ்க்கை பேசுறதே கொஞ்சம் நாராசமா இருக்கும். ஏன்னா தேள் கொட்டுற மாதிரி கொட்டுவீங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அலைச்சலை கொடுத்துருப்பாரு. வேலை இல்லாமல் இருந்தது, திடீர்னு வேலையை கொடுத்துட்டு, சார் இந்த வயசில் நான் ஓடணுமான்ட்டு எனக்கு 60 வயசு நண்பர்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எனக்கு தேவையா சார், நான் 52 வயசு ஆகுது, 54 வயசு ஆகுது. 54 வயசுலாம் ஒரு வயசு இல்லை, 60. ஃபாரின்லாம் மலேசியாலாம் எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே 70 வயசுக்கு வேலை தேடிட்டு இருக்காங்க சார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் தான் வந்து 60 வயசு ஆனால் ரிட்டையர் ஆகிடணுன்னு இருக்காங்க. உழைக்கணும்னு நினைக்கிறவன் ஃபாரின்ல இருக்கான், சோம்பேறித்தனமா இருக்கிறவன் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கான். இந்த விருச்சிக ராசி நண்பர்களைப் போல உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷமும் நீங்க உழைப்பீர்கள், கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. அதாவது என்னன்னா, மரியாதை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம், புதிய வியாபாரத்தை துவங்குவீங்க. இத்தனை நாளா வந்து எனக்கு பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை சார், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வேலைக்கு போயின்னு இருக்கேன், ஏதோ போகணும் அப்படின்னு இருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் திடீர்னு தோணும், நானும் பிஸ்னஸ் மேன் ஆகணும், நானும் பிஸ்னஸில் பணம் போட்டு பெரிய லெவலில் வருமானத்தை ஈட்டணும். ஐ வாண்ட் டு மேக் இன் இண்டியா ப்ராஜெக்டில் நான் வந்து ஒரு பார்ட்னராக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் புதுசாக தொழில் துவங்கலாம், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஏன் யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போ யூடியூப் சேனல் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுது, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற ஆண்டாக இருக்குது. உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும், உழைப்புக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். உங்க 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசுவே, அது மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. பொதுவா இந்த விருச்சிக ராசியில பிறந்த வாழ்க்கை பேசுறதே கொஞ்சம் நாராசமா இருக்கும். ஏன்னா தேள் கொட்டுற மாதிரி கொட்டுவீங்க. ஆனா இது இன்னும் ஜாஸ்தி ஆகும். நீங்க பேசுறது வந்து அடுத்த வாளுக்கு வந்து அது காயப்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்த வாழை காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இருந்தேன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மேலும் 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 செழிப்புத்தன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்துல வேண்டாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி கெடுபலன் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் வந்துட்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் வரும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் வரும். இது வந்து உங்களுக்கு கெடுதலை தராது, அனாவசியமான மன வருத்தம். ஏன்னா அவர் அப்படி சொல்லிட்டாரு, இந்த விருச்சிக ராசி நண்பர்கள், இவர் வந்து இப்படி பேசிட்டாரு, அவர் அப்படி பேசக்கூடிய ஆளே இல்லை, ஆனால் இன்னைக்கு நான் எடுத்தறிஞ்சு பேசிட்டாருன்னு உங்களை பற்றி சொப்பா சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக சுகர் கோட் பண்ணி மேலே வந்து சர்க்கரையை பூசி சாக்லேட்டை பூசி சொல்லுங்களேன். நீ முட்டாள் அப்படின்னு சொல்கிறத விட நீ முட்டாளாக இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் முட்டாள், 50% முட்டாள்னு சொன்னார் அந்த ஹீரோ. உடனே எல்லாரும் கத்தினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸில் 50% தான் புத்திசாலி. அவர் அதைத்தான் ரெண்டையும் சொன்னார். அது மாதிரி தான் எங்க உங்களை மாற்றி சொல்லி பாருங்க, மாற்றி யோசி, அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாற்றி யோசி சிந்தனை இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா நீங்கள் அவஸ்தைப்பட்டுட்டு விமோசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பர்சன்டேஜ் உங்களுக்கு 80 to 85%. துலாம் ராசிக்கும் 80 to 85%, விருச்சிக ராசிக்கும் 80 to 85%. 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி போறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபம் பெருகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, ஆனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா குரு சாதகமாக இருக்காரு. குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, சுப செலவை ஏற்படுத்துவார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும், திருமணமாகி குழந்தை பாக்கியம் ஏற்பட்டவர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒரு 8, 10 வயசு 12 வயசுக்கு பொன் குழந்தை இருந்ததுன்னா அந்த பொன் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணும். அது நீங்கள் வந்து ஊரே அழைச்சி மேடை போட்டு அந்த குழந்தைய அப்படி சந்தோஷமாக பார்த்துப்பீங்க. அதனால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குழந்தை பாக்கியம், அந்த குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கிறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீண்ட நாளைக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் சுபிக்ஷ மழை கொழிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் தினமுமே விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம். என்றைக்குமே வந்து உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும்னா சிம்பிளான ஒரு வழி,
விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை சாயந்தர வேளையில் 6லேருந்து 8 மணிக்குள்ளார உக்காந்து உங்கள் வீட்டில் உட்காந்து பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்னு நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வேலை கிடைச்சது. நிறைய பேர் சொல்லிட்டேன், எனக்கு நிறைய பேர். ஏன்னா இன்ஃபேக்ட் ஓகே, எனக்கு ஒரு சன்னியாசி கங்கோத்ரி சுவாமிகள்னு, அவர் நங்கநல்லூர்லாம் வந்து இருந்திருக்கார், ஸ்டே பண்ணியிருக்கார். அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்தார், நீ வீட்டில் இதை சொல்லிடா உனக்கு நல்லது நடக்கும்னார். நான் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு தொழில், என்னுடைய வியாபாரம் எல்லாமே எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு கந்தசஷ்டி கவச்சம் தெரியுமா, அதை சொல்லி பாருங்க. அதை சொல்லாமல் எனக்கு கடவுள் எதுவுமே பண்ணலை, புலம்பி பிரயோஜனம் இல்லை. இந்த வருஷம் உங்களுக்கு புலம்புறதுக்கு நேரம் இருக்காது.